ஹாய் காய்ஸ், பேக் வித் அனதர் வீடியோ. இது ஒரு டீடைல்டு வீடியோ தான். நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, ப்ரோ எப்படி 1 lakh சேலரி வாங்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எல்லாத்துக்கும் பர்சனலாக டிஎம் பண்ண முடியல. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வரப்போகிற 5 to 10 minutes அந்த ஸ்டேஜஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஜ்லையும் எவ்வளோ டேக் ப்ராஃபிட் ஹிட் பண்ணணும், எவ்வளோ கேபிட்டல் கொடுப்பாங்க, எவ்வளோ வின் ரேஷியோ எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெனிஃபிஷரின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சர்வீஸில் நானும் ஒரு சைஃபன் ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ நான் இப்போ 3rd ஸ்டேஜில் இருக்கேன். இன்னும் ஒரு ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டா நான் அந்த சேலரி ஸ்லாப்குள்ளே போயிடுவேன். ஸோ நான் இந்த சர்வீஸ் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இதில் ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. பட் என்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு இது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் கிடைச்சிச்சுன்னா மேபி நீங்கள் பெரிய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கலாம். நானும் ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் தான். பட் 1 lakh ஃபிக்ஸட் சேலரின்றது நமக்கு மென்டலி ஒரு பூஸ்ட் கிடைக்கும், ஃபேமிலிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டேஜஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. மந்த்லி 1 lakh சேலரி கிடைக்கட்டும். அது போக நீங்கள் அவுட் சைட் ட்ரேட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்ட் யார்கிட்ட கேபிட்டல் இல்லையோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்க இந்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ முடியும் போது எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன டவுட்ஸ் இருக்கோ கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுக்கு பர்டிகுலராக வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்க. ஹாய் ஆல், இது வந்து ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். 3 ஸ்டெப் ப்ராசஸ்னா 3 ஸ்டேஜ் அவங்க கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம 100 TPs ஹிட் பண்ணணும். ஓகேங்களா? 100 TPs அப்படின்னா இப்போ நம்ம பிட்காயின் ட்ரேட் பண்ணுறோம். அப்படி பிட்காயின் பேர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 60,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த பேரோட 1% நம்ம கேப்சர் பண்ணணும். 1% 600 பாயிண்ட்ஸ். ஸோ டிபி வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். நம்ம போய் ஆல்டர் பண்ண அவசியம் கிடையாது. அந்த ட்ரேட்ஸ் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக 600 பாயிண்ட்ஸில் அதுவே செட் ஆகிக்கும். ஸோ இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு $70,000 போயிடுச்சு பிட்காயின்னா நம்ம டார்கெட் வந்து 700 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 1% ஆஃப் த வேல்யூ இருக்கும். நமக்கு அதுக்கு 100 days டைம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 100 daysக்குள்ளே 100 TPs ஹிட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஓவரால் கேபிட்டல் அவங்க கொடுக்குறது 40,000. அந்த 40,000 லாஸ் பண்ணாமல் நம்ம 100 TPs அடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் முடிக்கும் போது இந்த கேபிட்டல் $20,000 இருந்தாலுமே ஓகே தான். பட் 100 TPs ஹிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேஜ் 2 எப்படின்னா சேம் 100 days அவங்க கொடுப்பாங்க. இது சொல்கிறது சாட்டர்டே சண்டேஸ் இன்க்ளூடட் தான். அந்த 100 daysக்குள்ளே 200 TPs ஹிட் பண்ணணும். ஓகேங்களா? 200 TPsனா ப்ரீவியஸாக இந்த ஸ்டேஜ் 1ல எந்த கிரைட்டீரியாவும் கிடையாது. வெறும் 100 TPs மட்டும்தான். அது பை சைடில் சரி இருந்தாலும் சரி, செல் சைடில் இருந்தாலும் சரி. பட் ஸ்டேஜ் 2ல என்னன்னா 100 TPs பை சைடில் இருக்கணும். அதே மாதிரி 100 TPs செல் சைடில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களால் மார்க்கெட் எங்கே இருந்தாலுமே கேப்சர் பண்ண முடியுதா 1%ன்றது பார்க்கறதுக்காக தான் இந்த இது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ பிட்காயின் பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா $60,000 இருக்குன்னா 1% கேப்சர் பண்ணும். ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 பேர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக நீங்கள் சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 3rd ஸ்டேஜ் வந்து இது 2 கிளியர் பண்ண ஒவ்வொரு ஸ்டேஜாக அன்லாக் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணணும். அப்புறம் ஸ்டேஜ் 2. இதுக்கு 100 days அவங்க கொடுக்குற டைம். நீங்கள் மேபி 20 daysலேயே கிளியர் பண்ணிட்டாலுமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ 3rd ஸ்டேஜ் எப்படின்னா 3rd ஸ்டேஜில் இது மாதிரி 100 TPs 200 TPs ஹிட் பண்ண அவசியம் கிடையாது. அதில் ஒரே க்ரைட்டீரியா தான். அவங்க கொடுக்குற அதே கேபிட்டல் $40,000 தான். பட் இதில் என்ன செக் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் $40,000ல் $8,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதில் நீங்கள் எத்தனை ஃபுல்லாகவே பை சைட் போனாலும் சரி, செல் சைட் போனாலும் ஓகே. இதில் ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்குன்னா ப்ரீவியஸ் 2 ஸ்டேஜ்லையுமே நமக்கு 1% TP இருந்துச்சு. கரெக்டாக? பட் இங்கே என்னன்னா 1% ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லையும் செகண்ட் ஸ்டேஜ்லையும் ஸ்டாப் லாஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். மேபி ஒரு ட்ரேடுக்கு $200 வைக்கலாம், $300 கூட வைக்கலாம். பட் இங்கே என்ன ஆகும் ஸ்டேஜ் 3ல அப்படின்னா ஒரே லிமிட் தான். ஸ்டாப் லாஸ் 1% ஆஃப் த பேர். நீங்கள் என்ன பேர் எடுத்து எக்ஸாம்பிள் எத்திரியம் எடுக்கிறீங்க, எத்திரியம் 1%. அதே மாதிரி பிட்காயின் எடுத்தால் பிட்காயினோட 1% வைக்கிற மாதிரி இருக்கும். பட் டார்கெட்டுக்கு இங்கே லிமிட் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரே ட்ரேடில் $1,000 பண்ணாலும் ஓகே தான். இல்லை $5,000 ஒரே ட்ரேடில் பண்ணாலும் ஓகே தான். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. 2வது விஷயம், இந்த ஸ்டேஜ் 3ல என்ன இருக்குன்னா வின் ரேஷியோ பார்ப்பாங்க. மினிமம் 60% வின் ரேஷியோ கண்டிப்பாக இருக்கணும். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2க்கு வின் ரேஷியோ தேவை கிடையாது, செக் பண்ணவே மாட்டாங்க. ஸ்டேஜ் 3க்கு கம்பல்சரி வின் ரேஷியோ இருக்கணும். மினிமம் 60% அது இருக்கணும். அதே மாதிரி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல கம்பல்சரி டெய்லி ட்ரேட்ஸ் எடுத்துருக்கணும். பட் ஸ்டேஜ் 3ல கம்பல்சரி ட்ரேட்ஸ் எடுத்துன்னு அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 daysல நீங்கள் வெறும் 50 ட்ரேட்ஸ் தான் எடுத்திருந்தாலுமே ஓகே தான். வின் ரேஷியோ 60% மேலே இருக்கணும். ஓவரால் டேக் ப்ராஃபிட் $8,000 ப்ராஃபிட்டில் இருக்கணும். எக்ஸாம்பிள் 40,000 கொடுக்குறாங்க அவங்க கேபிட்டல்னா 48,000 இருக்கணும் 100th day முடியும் போது. இது நீ ஆல்மோஸ்ட் 3 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேஜ் 4 ஒன்று கொடுப்பாங்க.
ஸ்டேஜ் 4 $10,000 டெபாசிட் பண்ணுவாங்க, லைவ் அக்கௌண்ட் மாதிரி ட்ரேட் பண்ணணும். அதை அதில் நம்ம எவ்வளோ வேணா இப்போ இது பண்ணிக்கலாம். ரிஸ்க் இவ்வளோ வைக்கிறது நம்ம எல்லாமே நம்ம இஷ்டம் தான். 1% ரிஸ்க் வச்சாலும் ஓகே, 2% வச்சாலும் ஓகே, இல்லை 3% வச்சா கூட ஓகே தான். ஸோ நம்ம அதில் லைவ் அக்கௌண்ட் மாதிரி கொடுத்து எவ்வளோ ROI கிரியேட் பண்ணுறோம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 50% பண்ணுறோமா, 100% பண்ணுறோமா. ஏன்னா ஸ்டேஜ் 1 ட்ரேட் பண்ணும்போதே ஸ்டேஜ் 4ஓட அக்கௌண்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ டே 1லேருந்து நீங்கள் ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பெய்டு வீடியோ எதுவும் கிடையாது. நான் இதில் பெனிஃபிட் ஆயிருக்கேன். ஸோ அதனால் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே எதாவது டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். கிளியராக மென்ஷன் பண்ணி கேளுங்க எந்த டாப்பிக்கில் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.